ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீ ஒரு உழைப்புக்கு நிறையா எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப அட்மையரான ஒரு ஸ்டோரியை வச்சு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ஒரு 4 பசங்க இருந்தாங்க. 4 பசங்களும் பார்த்திங்கன்னா 4ல் 3 பேர் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சோம்பேறியான பசங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒருத்தன் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பான். ஸோ ஒரு காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா தவறிடுறாங்க. அப்புறம் அந்த பசங்களுக்கு அவங்க நிலத்தை எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த 3 பசங்களும் பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப சோம்பேறியாக இருந்துட்டு அந்த கடைசி தம்பியை மட்டும் ஏமாற்றி அவன் உழைப்பாளியறனால அவனை ஏமாற்றி அவனுக்கு சொத்தில் பங்கே இல்லைன்றாங்க. இருக்கிற நிலத்தை மட்டும் இவங்க எடுத்துகிட்டு காலப்போக்கில் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் வித்துடுறாங்க. அவனுக்கு கடைசி பையன் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு நிலத்தையும் இவங்க எல்லா நிலத்தையும் வச்சுக்கிட்டு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த நிலத்தில் மாமரம் வச்சுருப்பாங்க. அதிலிருந்து பார்த்திங்கன்னா அந்த மாங்கொட்டையில் மாம்பழத்தை சாப்பிட்டு மாங்கொட்டையில் ஒரு கோணி பையில் கட்டி வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொட்டைகளை மட்டும் எடுத்து அந்த மாங்கொட்டைகளை அந்த கடைசி பையனுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த கடைசி பையன் என்ன பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் சரி அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு எடுத்துகிட்டு போய் அவனுக்கு இருக்கிற இந்த சின்ன நிலத்தில் அந்த மாங்கொட்டைகளை பயிரிட்டு அது ஒரு பெரிய பண்ணையாக்கி அதுலேருந்து அவங்களோட அயராத உழைப்பினால அவங்க ஒரு பெரிய தொழிலதிபராகி ஒரு மாங்கன்று பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு பெரிய மில்லியனராக வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கதை. ஸோ உழைப்புக்கு இது ஒரு சின்ன நான் இன்ஸ்பயரான ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ்.